இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா அம்மாவுக்கு சஷ்டியப்ப பூர்த்தி நடத்தணும்னு நம்ம நினைச்சது நடக்காது போல இருக்கு. கண்டிப்பா நடக்கும். அப்பா அந்த அம்பிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத என்னால சகிச்சுக்கவே முடியல. அக்கா கொஞ்சம் மெதுவா பேசுக்கா. அம்பிகா அவனுக்கு காதல விழுந்துற போது. விழுந்துட்டு போகட்டும். அவளை பார்த்து எனக்கு என்ன பயம்? மூத்த அக்கா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனதுக்கும் நான் ஒத்தையா நிக்கிறதுக்கும் உனக்கு கல்யாணமாகி இன்னும் குழந்தை பிறக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான். நம்ம அண்ணன் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். எல்லாரோட வாழ்க்கையும் அந்த அம்பிகாவால நாசமா போச்சு. அப்பாவோட ஃப்ரெண்டோட மகதான் அண்ணனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகள வரதா இருந்துச்சு. நிச்சயம் பண்ணி முகூர்த்த தேதியும் முடிவு பண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம அண்ணன் இந்த பஞ்ச பரதேசி அம்பிகாவை கைய புடிச்சு கூட்டிட்டு வந்து இவதான் தன்னோட மனைவின்னு சொல்லிட்டான். அடுத்த வேலை சோத்துக்கு கூட வழி இல்லாதவள நம்ம அப்பாவும் ஏத்துக்கிட்டாரு. அது பிடிக்காம தான் அக்கா மாமாவோட வீட்டை விட்டே போயிட்டா. அவ போன கொஞ்ச நாள்லயே நம்ம அண்ணனும் இறந்துட்டாரு. அவளோட ராசி அப்படி. ஆனா அண்ணன் செத்தும் கூட பட்டு புடவை தாலி பொட்டுன்னு வச்சுக்கிட்டு கோயில் குளம்னு இவ போறத பாக்குறவங்க எல்லாம் எனக்கு போன் பண்ணி கேக்குறாங்க, புருஷன் செத்தும் கூட இன்னும் தாலிய கழட்டலையான்னு. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? சாகும்போது என் கைய பிடிச்சு நான் இல்லைனாலும் உன் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டிடாத, பொட்டு அழிச்சிடாதன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினீங்க. ஆனா உங்க தங்கச்சிங்க புரிஞ்சுக்காம எப்படி பேசுறாங்க? இந்த ஜாதகம் சகல ஐஸ்வர்யங்களும் பொருந்திய ஜாதகம். இந்த ஜாதகக்காரி உங்க கூட இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எல்லா நல்லதும் நடந்திருக்கு. இந்த ஜாதகக்காரி தொடர மண்ணு கூட பொண்ணாகும். இந்த பொண்ணு கைப்பட்டா பட்ட மரம் கூட பூ பூக்கும். அப்படி ஒரு அம்சம் பொருந்தியவளோட ஜாதகம் இது. இவ போற இடம் செழிப்பா இருக்கும். இவ நிக்கிற இடத்துல ஐஸ்வர்ய தேவதை ரட்சிக்கும். அதனாலதான் இந்த ஜாதகத்தை குறிப்பிடுத்தவரு மகாலட்சுமின்னு பேரை அவரே குறிச்சிருக்காரு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறவன் பெரிய பாக்கியவான். இவ உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவளுடைய பாக்கியத்தால நீங்க தான் ஜெயிப்பீங்க. சாமி, லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா? லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அத்தனை ஐஸ்வர்யங்களும் அந்த பொண்ணோடைய அவங்க புகுந்த வீட்டுக்கு போயிடும். ஐயோ சாமி, இப்ப லக்ஷ்மி எங்க வீட்டுல தான் இருக்கா. அப்போ நான் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவேனா? எலெக்ஷன்ல மட்டும் இல்ல, அவ கைப்பட்டு தொடங்குற எல்லா விஷயங்களுமே ஜெயமாகும். ஏன்னா அவ அத்தனை அம்சங்களும் பொருந்திய சௌபாக்கிய லக்ஷ்மி. சரிங்க சார், நல்லது. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவரு ரொம்ப லக்கிங்க. நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு இந்த செயினை கொடுத்து உங்ககிட்ட தேங்க்ஸும் சொல்லணும். அடிய மோகனவல்லி, ஜோசியர் சொன்ன விஷயம் எங்க காதுக்கு வந்துருச்சு. இனிமே என் பேத்திய திட்ட வேலை வச்சுக்கிட்டேன், அப்புறம் நடக்கிறதே வேற. டேய் கஜேந்திரா, பிரசிடண்ட் எலெக்ஷன்ல நீ ஜெயிக்கிறது என் பேத்தி கையில தான் இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கோ. கஜேந்திரா, அக்கா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அந்த ஜோசியர் சொன்ன அந்த ரகசியம்
இந்த விஷயம் மட்டும் கிழவிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவன் எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா நம்ம பிச்சை தாண்டா எடுக்கணும். நீ சொல்றது சரிதாக்கா. எதர்ச்சியா ஒரு நாள் காலையில அவ மூஞ்சில முழிச்சேன். அன்னைக்கு பூரா நாள் சந்தோஷமாவும் சிறப்பாவும் இருந்துச்சு. திரும்பவும் சந்தேகப்பட்டு இன்னொரு நாள் காலையில அவ மூஞ்சில நான் முழிச்சேன். அன்னைக்கு நாள் சிறப்பாவும் சந்தோஷமாவும் தான் போச்சு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவ எவ்வளவு அதிர்ஷ்டமானவன். இந்த விஷயத்த உங்க 2 பேர்கிட்ட முன்னாடியே சொன்னேன். எங்க கேட்டீங்க? என்னக்கா இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டா இப்ப நாம வாழுற வாழ்க்கையும் அவ கூடயே போயிடுமேடா. அதுக்காக காலம் பூரா அவளை நம்ம வீட்லயே வச்சுக்க முடியும்? நல்லா சொன்ன மாமா, கழுவி விட்டுருமா? டேய் கிழவிய விடுற. சரி, நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு வர வரைக்குமாவது அவன் நம்ம வீட்ல இருக்கட்டும். அவ வயசுக்கு வந்தவன் எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடிட்டா என்ன கவிதா, கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப வேற எங்கேயோ கூட்டிட்டு போற? ஏமா, உங்களுக்கு யாருக்கும் கோவிலுக்கு போற பழக்கம் எப்பவும் இருந்தது இல்லையே? கரெக்ட் தான்ப்பா. வேற எங்கதாம்மா கூட்டிட்டு போற? அப்பாவுக்கும் உனக்கும் ஷஷ்டி அப்த பூஜை நடக்கணும்ல, அதுக்குதான். கவிதா, அப்போ காஞ்சனா வீட்டுக்கா போறோம்? ஆமாப்பா. என்ன சொல்ற கவிதா? அப்படின்னா அவ இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? தெரியுமா? அக்கா வராம ஷஷ்டி அப்த பூஜை நடக்காதுன்னு நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல. மா, இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. ஏங்க அபசுகுணமா பேசாதீங்க. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா. அம்மா, அப்பாவை விடுமா. நாம 3 பேரும் போய் கூப்பிட்டா அக்காவால வரமாட்டேன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பா அவ வருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மாப்பிள்ளை கிடைச்சதும் உடனே அவளுக்கு கல்யாணம் தான். மோகனா, என்னத்த பேசுற? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அத்தை, என் தம்பி நினைச்சா நடக்காத காரியம்னு ஒண்ணு இருக்குதா? அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஜோசியர் சொன்ன டைம்குள்ள லக்ஷ்மிக்கு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி முடிக்க வேண்டியது எங்க பொறுப்பு. லக்ஷ்மி என் வயித்துல பிறக்கலனாலும் அவளும் என் பொண்ணு தானே அத்தை. அத்தை, உள்ள வேலை இருக்கு, நீங்க பா, இது வந்துடுறேன். வா. பாட்டி, உங்க பெரியம்மா சொன்னதை கேட்டியா லட்சுமி? உங்க அம்மா உனக்கு எழுதின வார்த்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்த கனவு போலவே எல்லாம் நடக்குது பாத்தியா? சீக்கிரமே உன்னை கட்டிக்க போற ஒருத்த உன்னை தேடி வரப்போறான்.